கரெக்ட். அவளுக்கு புரிஞ்சிருச்சு, அவ புத்திசாலி. சாந்தி, இவன் என்னோட மகன் சதீஷ். ஹலோ. என்னம்மா அதெல்லாம்? இன்னுமா புரியல உங்களுக்கு? வேடிக்கை பாருங்க. ஏன் சார், உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எங்க கம்பெனில யாரும் வேலை செய்யலையே. சாந்தி, என்னது வேலை செய்யலையா? அப்படின்னா உன் கம்பெனில வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கா என் பையனை சம்பந்தம் பேச வந்தேன்? ஆமா, எனக்குதான் நம்ம 2 பிடிக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டேனே. சாந்தி, பின்னப்பா, இவங்களுக்கு தைரியம் இருந்தா என்னோட தொழில மோதி இவங்க கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வரட்டும். அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில என்ன வச்சு இவங்க கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்களே, இவங்களுக்கு வெக்கமா இல்ல? சாந்தி, அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்கிறவங்கம்மா. சொல்லாம கொள்ளாம புத்திசாலித்தனமா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நான் தடுத்துட்டேன். பெரியவரு, கொஞ்சம் விவரமானவரு. நான் சொல்றதுக்குள்ள அவரு போயிடுவாரு நினைக்கிறேன்.